Hi friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் அம்மா ஆடு குட்டி போட்டுருச்சு, என் ஆடு குட்டி போட்டுருச்சு. அடுத்து வந்து அண்ணா ஆடு தான் குட்டி போட்டுட்டு இருக்கு. கால் வந்து வெள்ளை கலர்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டா தெரியுது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. பாருங்க பெருமை ஆர்வம் போட்டுருக்கு. பெருமைக்கு ஒரு கம்பெனி வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பெருமாயி பெருமாயி அடிச்சு போடுவேன். பெருமை கட்டி போடுங்க. அது பாரு அவ்வளோ வழியிலேயே பெருமைக்கு வந்து முத்தம் கொடுக்குது. ஆதிசா இந்த ஒயிட் கலரா அதே இந்த உன்னுடைய ஆட்டை லூஸாக கட்டி விடு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தியாவோட ஆடு பார்த்தீங்கன்னா அதான் கருப்பு கலரில் அங்கே இருக்கு இல்லைங்களா அது ஓகே. ஆடு தியாவோட ஆடு பார்த்தீங்கன்னா கருப்பி வந்து குட்டி போட்டு அது வந்து இறந்துருச்சுங்க. ஏன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அது குட்டி போட்டுருச்சு. அது பார்த்திங்கன்னா அப்புறம் பொழைக்கலைங்க, காப்பாற்றணும், அப்புறம் இறந்துருச்சு. இது பாருங்க, இவங்க 2 பேர்த்தையும் பாருங்க. என்னடா பண்றீங்க 2 பேரும்? டேய் சண்டை போடுறாங்க. கடப்பையா அழகி என்ன பண்ற அவங்கிட்ட? தலை தான் வரும். அப்படியா? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏற்கனவே அம்மா ஆடு குட்டி போட்டது வந்து பார்த்துருப்போம். பெருமை ரொம்ப அழகா இருக்கு. ஆமாம், அப்புறம் உங்கள் ஆடு குட்டி போடும்போது தான் நம்ம எடுக்கல. ஆமாண்டா. டேய் கயிறு ரூசா விட்டியாடா? ஓகே ஓகே. எப்படி கஷ்டப்பட்டு போடுங்க போடுங்க. கெடாய் நீ எத்தனை பேர்த்து குட்டிக்கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருந்த? பழகிக்கிட்ட காட்ட உன் சண்டைய. கடிச்சுக்கிட்டு வச்சிடாதடா டேய். தலையா இருக்கும். வைக்கப்புல்லு வந்திருக்குதுங்க. ஏற்கனவே பாருங்க வைக்கப்புல்லு வாங்கி போட்டு எல்லாம் அந்த ஆடுங்க பாருங்க எல்லாம் இழுத்து விட்டு ஒன்றுக்கு விட்டு வச்சு ஆடி பண்ணி வச்சிருக்குது. போன வாட்டி வாங்கினோமே அதே வைக்கப்புல் வண்டிக்காரர் தாங்க வந்திருக்கிறாரு. இவர்கிட்ட தான் போன வாட்டி வாங்கணும். தண்ணி வரும் தண்ணி கல்கி. இல்லை இல்லை வேணாம் உருட்டாதீங்க, ஈரமா இருக்கு. ஒரு கட்டு எவ்வளோன்னு தெரியலிங்க. போன டைம் 200 ரூபான்னு வாங்கினாங்க ஒரு கட்டு வைக்கப்புல்லு. அவ்வளோதான் கிளம்பிட்டாங்க. 2 கட்டு மட்டும் போட்டு போயிருக்கிறாங்க. எவ்வளோன்னு தெரியல ஒரு கட்டு. எவ்வளோங்க ஒரு கட்டு? ஓ போன டைம் மட்டும் இப்போ ஒரு 10 ரூபா ஏறி இருக்குது. கஷ்டப்படுறான். வெள்ளை கலர்ல இங்க அங்க பாருங்க. ஐயோ ஐயோ வருதுங்க 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 வருதுங்க. தம்பி பையனா பாப்பா பொண்ணா தெரியல. வந்துட்டாங்க வந்துட்டாங்க. வந்துட்டாங்க.
பாருங்க எப்படி இருக்காங்கன்ட்டு. ஓஹோ இது உயிர் பழிச்சுக்குமா யாருமே கிடையாது. கழுத்து எடுத்து விடுங்க. கழுத்து எடுத்து கழுத்து நேரம் எடுத்துடுங்க. நீ என்ன பொண்ணு பார்க்கலாமா? உன்னை பார்க்கலாமா? கெடா கெடாயா? துணி அடிச்சு ஓடு. ஏன் அது குடிக்க கூடாது. அத துணி ஒண்ணு எடுத்து வாய்க்கு சாப்பிட்டு குடிக்க கூடாது. என்னாச்சு? எங்க அடிச்ச? குளவியா? ஒரு சாக்கு போய் எடுத்து குட்டி இதுல படுக்க வைங்க. இந்த குளவிட்டே கடிவாங்க டெய்லி எல்லாரும். கல்கி மேல சாக்கு எடுங்க படுக்க வைக்கலாம். கல்கி இந்த சாக்கு எடுங்க. இன்னைக்கு சனிக்கிழமை தான். பெருமாயும் சனிக்கிழமை தான், இவனும் சனிக்கிழமை தான். பெருமாள்னு வச்சிடலாம். ஓகே வாங்க பேரு சொல்லிருங்க. பாத்துட்டு இருக்காங்களா வீடியோல? என்ன தம்பி பிறந்திருக்கான்னு சொல்லுங்க. பெருமாள். அதுக்குள்ள அழகாயிட்டான், கியூட் ஆயிட்டான். அப்பா பெருமைக்கு விளையாடுறதுக்கு ஒரு தம்பி வந்துட்டான்ல. ஐயோ இவன் எவ்வளவு அட்டகாசம் பண்ண போறான்னு தெரியல. வாயில தொடச்சு விடுங்க. வாயில தான் ஒட்டிட்டு இருக்கு. அழகா இருக்கு. 2 கலர்ல இருக்கு. கெடா கலர்லயும் இதோட கலர்லயும் வந்திருக்கு. இல்ல கெடா கலர் மட்டும் தான். கெடா இன்னும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. வாய் தொடச்சு விட்டீங்களா? எதுக்கு? அச்சச்சோ ஆமால. குளவி உனக்கு அடிச்சிடுச்சாமே. தண்ணி அடுப்புலயே அங்கேயே கை வச்சுக்கலாமா? அங்கேயே இல்லை, இங்கே விறகு வேணும்ல. அங்கேயே ஒரு குண்டா கை வச்சா போதும். இன்னும் சாக்கில் நல்லா தூக்கி போட்டு அடியெல்லாம் தொடச்சு விடுங்க. துணி இன்னொன்று வேணுமா? எட்டு வா. ஈரத்தெல்லாம் எட்டு வராதிங்க. பாருங்க கொஞ்சம் அங்கே பாருங்க. ஆதி சாட்டு தாங்க பையன் பிறந்திருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பையனோட ஆடுங்க. எதுங்க வேணும் தான் வைங்க. அது ஈரத்தில் கொண்டு ஈரம் வேணாம், காஞ்ச துணியாக போட்டோம். அது இல்லை, அது இல்லைங்க, அது வேண்டாம். தொடுங்க. ஆமாண்டா கொஞ்சது பாருங்க. துடைக்குமா? ஐயோ இவங்க என்னடா சண்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க? பாரு அப்பதான் நாமளே எல்லாம் தொடச்சு விட்டுட்டோம். காலெல்லாம் தொடச்சு விடுங்க. கொண்டு வதியா? கொண்டு வா. இல்லடா அதெல்லாம் அதே விழுந்துரும். பாருங்க எப்படி சாப்பிட்றேன்ட்டு. எல்லாம் தொடச்சு விட்டாச்சுங்க. ஆனால் இருந்தாலும் பாருங்க
அவரோட கடமைக்கு. கோழி குஞ்சா இருந்தா எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. கோழி குஞ்சு எங்க பாருங்க, அதெல்லாம் தொட்டாலும் பிறந்ததும் மண்ட மண்டா கொட்டும். ஆனா ஆடுங்க அப்படி கிடையவே கிடையாது. நல்லதுதான் செய்றாங்கன்னு அது ஏத்துக்கும். ஏன்னா மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போறோம், தலைலாம் வந்து கட்டுறோம் இல்லையா, அதனால கெடா பையன் பிறந்துச்சு. ஆதிஷோட ஆடுதான் ஃபர்ஸ்ட் கெடா பிறந்திருக்குது. ஆடு கெடா போட்டுச்சு நல்லது. 2 கெடா இருக்கும். பார்க்கலாம். அடுத்தது வந்து கல்கி ஆடு தான். இப்போ 3 ஆடு பார்த்தீங்கன்னா எங்கள் 3 பேத்த ஆடும் குட்டி போட்டுருச்சு. இன்னும் ஒருத்தரோட ஆடு தான் கல்கியோட ஆடா. கல்கியோட ஆடு தான் போனோம். தத்தக்கா புத்தக்கா நிக்குது. அப்புறம் ஓட ஆரம்பிச்சுன்னா கம்முன்னு இருப்பாங்களா? சுத்தி சுத்தி ஒருத்தாச்சி வந்தாத்தனுமா நீ பார்க்க அழகா இருக்க. அம்மா உனக்கு பால் குடுக்குமா? இல்ல கொடுக்கும். என்னுடைய ஆடுல குட்டி போட்டு பக்கத்துலயே வரல. ஏங்க இது பாருங்க எப்படி இது பண்ணுதுன்ட்டு. ஆனா இப்ப பார்த்து பெருமை விட்டுட்டு என் ஆடு இருக்கவே இருக்காது. என்கிட்ட வந்தா கூட கத்திக்கிட்டே இருக்குங்க வான்னு சொல்லிட்டு. அம்மா பிள்ளை பாசமலை புரிஞ்சுக்கிறாங்க. எப்பயுமே இங்க தாண்டா இருக்க போற. உன்னை யார்கிட்டயுமே நாங்க கொடுக்க மாட்டோம். குட்டி போட்டது யார்கிட்டயுமே கொடுக்க மாட்டோம். ஒண்ணு வேணா நான் யார்கிட்ட வேணா கொடுத்துருப்பேன். அம்மாவை கொடுத்துருவேன், பிள்ளை கொடுக்க மாட்டீங்க. கொடுக்கவே மாட்டோம். பெருசா இருந்தா கொடுப்பா இவ. ஏன்னா அழகா இருக்கா. பெருசா இருந்தா கொடுப்பா அடியா. சரிடா சரி, ஒரு 1/2 நிமிஷம் இரு. பச்சை படுக்குன்ட்டனமா அத போட்ட நம்ம வீட்ல பெருமாள் வச்சன இருக்கு. எங்க பெருமாள்? இங்கதான் இருக்கா. பாத்துட்டு இருக்குது. இவ எப்படி கத்துவா? குத்திலோடு போறக்க. அது உங்க அம்மா இல்ல பால் குடிக்கணும் போல இருக்குது போல. அம்மா பால் பறாங்க. இவல குத்தி புசி இவ குத்தியா புளக்க போறவ தெரியுமா? குத்திலோண்டு சாக்லேட் குத்தி மாதிரி. உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கத்ரா. சரி நவரே கேமரா தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இதான் நம்மளோட புது கெடா குட்டி. உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சாண்டி. நட்டி ஹாப்பியா டி. பெருமாள். நீங்க பேரு பெருமாள். கண்ணுல தடிச்சு விடுற. கல்கியாட பார்த்தா என்ன பேர் வைக்கலாம்? பார்க்கலாம் அது எப்ப பொறுக்குதுன்னு. நான் சொல்லிட்டா சிவன் வைக்கலாம். சிவன் வைக்கலாமா? அதுக்கு கெடான்னு சொன்னதா சிவன் வைக்க முடியும். சோபி கெடா போடுங்க. சோபி கெடா ஓடுது. அடே நீ கெடாட்ட போடுங்க. ஆளு பேர் வைக்கிறது பாரு. பெருமாள். வேற என்ன பேர் வைக்கிறது? வேற என்ன வைக்கிறீங்க? ஏதாவது சம்பந்தப்பட்ட மாதிரி ஏதாவது வைங்க. அதை விட்டு அம்மா பெருமாளுக்கு பிறந்தநாள் வந்தா ஏதோ ஃபேன்சியான பேர் சொல்லுங்களா. அதான் அம்மா இந்த டைம் 2 கொலையப்பா. ஓகே சரி. அப்பா கொஞ்சிக்கிறாங்களே 2 பேரும் இப்படி. அப்பா பால் குடிக்க கூடாதுமா. ஏன் பால் குடிக்க கூடாதா? அதுல போலல்ல. ஏங்க நஞ்சு போட்டதா பால் கொடுக்கணுமா? இல்ல சாப்பிட்ற ஆடு. இல்ல விடு, பால் குடிக்கிறனா போட்டு விடு. விட்டுரு. அச்சோ தத்தக்கான்னு விழுந்துட்டான். சாக்குல விடுறா. அதுவா எந்திரிக்கணும் விடுங்க. எந்திரிமா. சரி ஏதாவது தீனி கட்டுங்க, அப்பதானே நஞ்சு போடும். போடணும் ஃபர்ஸ்ட். 5 பேர் தானே போடணும். பாத்துமா உனக்கு நான் என்ன சொல்றேன். இங்கே நில்லு. இங்க ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே உட்கார்ந்து கொஞ்சமா போடு. வைக்கல சாப்பிடுமா. ஏய் பச்சை பிள்ளை தானே கட்ட சொன்னாங்க. பச்சை பிள்ளை கட்டுங்க. குடுக்குதா? அம்மா அப்பா குடுக்குதா? இது பாசன பொருள்ச்சு. பெரிய பெரிய தலையா. எந்துக்கு ட்ரை பண்ணு. இதுல தவக்கல மாதிரி படுத்துட்டு இருக்குது. அச்சச்சோ எடுத்துட்டு வா. தங்கப்பண்ணே எந்திரிமா. அச்சச்சோ கட்டி இருக்கல்ல தங்கப்பையா. சாப்பிடுவா இது. என்னடா இப்படி வந்து சொல்லுறான். டேய் தங்கப்பையா எந்திரி போய் மாட்டியாடா? சாப்பிடுறா. நாமே சாப்பிடுறா. தப்புல ஸ்பீடா விட்டு கிடைக்குடா. எந்திரா. சாப்பிட்டு பால் குடுக்குற. எந்திரா பையா. என்கிட்ட வர. பாத்து தவக்கா போட்டு பண்ணாத. எந்திரி. நாங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் குளிக்க வச்சு ரெடி பண்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை. கல்கி பாய் சொல்லிருங்க. பாய். கல்கியாடு குட்டி போடுங்க. மறக்காம உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறாங்க. குளிச்சிச்சா? இப்போ பால் குடுறா பையா. இருங்க க்ளீனா விட்டா சாப்பிட்டு கொஞ்சம் டயர்டா இருக்கும். க்ளீன் பண்ணிட்டா சாப்பிடணும்.
கை குடிக்கணும். ஆ. அங்க பாருங்க மாமா. ஆமாண்டா விழுந்துருச்சு பால் வேணுமா? கை குடிக்கலாம். பால் குடிக்க நினைப்பிலே வந்து இது பண்ணிட்டு இருக்குது. கால் பொறி எப்படி வச்சுக்கிட்டு இருக்குதுன்னு. இதுதான் கை குடுடி. கை குடுக்கூடாது. எங்கிட்ட பாத்து